மிகவும் இனிமையான ஒரு நற்செய்தியை நான் ஆசையுடனும், அன்புடனும் நான் உங்கள் எல்லோருக்கும் முன்பாக வாசிக்கப் போறேன். நீங்கள் கேட்டால் போதும். சரியா? அதுக்கு பிறகு நீங்களே சொல்லுங்கள். ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். இஸ்ரவேலின் 2வது மன்னன், தேவ மனிதன் தாவீதினுடைய தேவனோடு தொடர்பிருந்த மனிதன் தாவீதினுடைய எத்தனையோ தலைமுறைக்கு மூத்த தந்தை தான் அந்த ஈசாய் என்றவர். வடிவாக கேட்க வேண்டும். இது எழுதினவர் ஏசாயா எனும் தீர்க்கதரிசி. என்ன எழுதியிருக்கிறார் என்றாவது கேட்போம். அந்த ஈசாய் என்ற மனிதனின் அடிமரத்திலிருந்து, பிறகுதான் தெரியும் எல்லாருக்கும் அவர் என்ன எழுதியிருந்தார் என்று சொல்லி, ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும், ஆவியும் ஆலோசனையும் பெலனையும் அருளும், ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும். ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இவ்வளவு ஒரு காரியம் தங்கி இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் வரப்போறார். ஒரு மனித கடவுளை காணப்போகிறோம். இந்த பூமி ஒரு மனித கடவுளை காணப்போகுது. பிரமாண்ட சக்திகள் சேர்ந்து ஒரு அவதார புருஷனை அனுப்ப போகிறது. அவருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஏன் பயப்பட வேணும்? கடவுளுக்கு பயப்படுற பயம், நீதிக்கு பயப்படுற பயம் சாத்தானே அணுகப்படாது. இன்றைக்கு எல்லோரும் கேட்கிறார்களே, தேசத்தில் ஏன் இப்படி மனிதர்கள் செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள்? மனிதர்கள் வாயால் சொல்ல முடியாத பாவத்தை செய்கிறார்கள், பாலியலை செய்கிறார்கள், குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைய கூட செய்கிறார்கள். அந்த மோசமாக இருக்கு நாடு, சொல்ல முடியவில்லை. அவர்களை அடிப்பதற்கென்று கூட்டம் எங்கேன்று காத்திருக்குது. அப்ப என்ன செய்யும்? வியாதி கூடுமா, வியாதி குறையுமா? வியாதி குறைவதற்கு இது மருந்து. வன்மத்துக்கு வன்மம், வினையை, தேசத்தின் அழிவை, பிள்ளைகளின் அழிவை இன்னும் அதிகரிக்கும். பிசாசுக்கு தேவையானது அதுதான். தீய சக்திக்கு தேவையானது அதுதான். அதை இலவசமாக கொடுத்து கொண்டே இருந்தால் அது எப்படி அழியும்? அதை அழிப்பதற்கான ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். அதுதான் அகிம்சை. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். எனக்கு நன்றி சொல்வதில் ஒரு சமாதானம். கையில் ஒரு சின்ன சாப்பாட்டு போஜனத்தை எடுத்து அதை சாப்பிடும் போதும், ஆண்டவரே இதை அருளி தந்தீரே, கீழே விழுந்தாலும் ஜெபம் பண்ணி நான் அதை எடுத்துருவேன். ஆண்டவரே அது எரியலாகுமா? அது கிடைத்தது எப்படி கிடைத்தது என்று சரித்திரம் தெரியுமா? தவறி விழுந்த உடனே அது கெட்டு போய்விடுமா? அப்போ எவ்வளவு கெட்டுப்போன காரியம் உலகில் இருக்கு. அதை குறித்து யார் கவலைப்படுவார்? அதை பக்குவப்படுத்தினால், ஒரு பேசுக்குள்ள கொஞ்சம் பணம் இருந்தால் அந்த பணம் பாதுகாக்கப்படும். யாராவது கஷ்டத்தில் வந்து கேட்கும் போது அந்த பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து விட்டுடலாம். எல்லாத்தையும் இங்கே கொட்டி குவித்து போட்டு அதையும் எடுத்து வாங்கி கொட்டி குவித்து இப்படித்தான் வாழ்கிறார்கள். கண்ணுக்கு முன்பாக வாழ்கிறார்கள். எனக்கு அது தாங்க முடியாமல் இருக்கும். கிடைப்பது ஒரு சொட்டு பொருள். அது கிடைப்பதற்கு எவ்வளவு அருமையாக கிடைக்கும், அதை நாசம் பண்ணிட்டு போகிறார்கள். அதைத்தான் சொல்ல வந்தேன். பொருட்சேதாரம். துணிகளை விட்டு உடுப்பு தைக்கும் போது துணிகளை வெட்டுறார்கள், நட்டு துணியில் வச்சு வெட்டுறார்கள். அப்போ இஞ்சாலை அங்காலையெல்லாம் தூக்கி எறிய வேண்டியதான். அதில் 3 பேருக்கு உடுப்பு தைக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு சொல்லாமலும். காதால் கேட்பதுவும் பொய், கண்ணால் காண்பதுவும் பொய், தீர விசாரிப்பதே மெய். எப்படி தீர விசாரிக்கிறது? இந்த ஜனங்கள் தீர விசாரிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். கொலை செய்ய போதுகளா, தூக்கில போட போதுகளா, கொல்ல போதுகளா? எல்லாவற்றிலும் உகந்த சிறந்த உயரமான தீர்ப்பு என்ன தீர்ப்பு தெரியுமா? கொல்கொதா கொலை மரத்தில் 3 ஆணியில் தொங்கினவரோடு சேர்ந்து நீ தொங்கு. அப்பொழுது பாவம் அகன்று போகும், நோவுக்கள் குறையும், நீ இலகுவாயிருப்பாய்.
அது அவர் தொங்கி முடித்து விட்டார். பாவம், உனக்கு நோகாது. நாங்கள் அவரோடு சேர்ந்து நின்றால் போதும். பாவத்தின் உலகத்தை காணாதிருப்பீர்கள். பாவத்தை கண்களால் காணாதிருப்பீர்கள். சமாதானம் உங்கள் வீட்டை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். தேவ சமாதானம் உண்டாவதாக. பெரும் காற்று என் மீது வீசுகிறது. அந்த காற்று வித்தியாசமாக இருக்கிறது. காற்றுகள் வீசும்போது எனக்கு தெரியும் இது தேவனுடைய தொடுகை. காற்று எப்பவும் வீசும், ஆனால் அது ஒரு விதமாக வீசும். அப்பொழுது தெரியும் தேவனுடைய தொடுகை கடந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முடியும். அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நான் அதை அனுபவிக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாசிக்க இன்னும் அற்புதமாக இருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். துன்மார்க்கர் என்ன? தூக்கிலெல்லாம் தொங்க விட்டு அடித்து இரத்த முழுக ரோட்டால் இழுத்து கொண்டு அவமானப்படுத்தி சித்திரவதை செய்ய போறாரா? அவர்களுக்கு 3 ஆணியும் சிலுவையும் கொடுக்கப்படும். அவர்கள் சுமக்கும் போது மிகுந்த சந்தோஷத்தோடு சுமப்பார்கள். மனம் திரும்பினேன் ஆண்டவரே, மரித்தேன், உழைத்து கொண்டேன் என்று. அதை வரவிடாமல் தடை செய்தவர்கள் யார்? இந்த சத்திய பிரமாணத்தை, இந்த சிஎம்ஐ, தேவதூதர் தளபதியை, இப்படிப்பட்ட ஒரு தளபதியை வர விடாமல் தடுத்தவர்கள் வீட்டில் என்ன நடக்கும்? விழித்தெழு, விழித்தெழு மனிதா, விழித்தெழு. நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச் செய்யுமாயிருக்கும். அதான் அவதார புருஷன். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும். ஓநாய் தான் கடிப்பதையும் ஆட்டிறைச்சி புசித்ததையும் அந்த ருசியை மறந்து போய்விடும். அது ஆட்டுக்குட்டியை நக்கிக் கொண்டு ஆட்டுக்குட்டிக்கு பக்கத்தில் படுத்திருக்கும். இது நிஜம். ஏனென்றால் அது மனம் திரும்பி விட்டது தெரியுமா? அங்கே துர்ராவிகள் இல்லை தெரியுமா? அந்த துர்ராவிகள் தான் அந்த கொடூரமான பசியை கொண்டு வரும். அதை வரவிடாமல் தடை செய்கிறவர்களை குறித்து தான் மதங்கள், மனித இரத்தம் குடிக்கும் குருதி புனல்கள். யார் மதங்கள் தங்கியிருக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகளை ஓநாய்களுக்கும் கர்ச்சிக்கும் சிங்கங்களுக்கும் பலி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நீங்கள் தான் காரணம். மதம் அல்ல காரணம், நீங்கள் தான் காரணம். மதம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. நிர்மூலன் கடவுளுக்கு மதம் தேவையற்றதொன்று. மதத்திற்கூடாகவா கடவுள் மனிதனை சந்திக்க வேண்டும்? அவர் மனிதனிடத்தில் மனிதனை சந்திப்பார். ஆட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். காரியம் இலகுவாக இருக்கும். ஒரு சிறு பையன் மகிழ்ச்சிகரமாக அவர்களை நடத்துவான். அங்கே பயம் இராது. பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். புலி புல் தின்னும் தெரியுமா? பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை விரியன் புற்றிலே தன் கையை விடும். உலகம் அப்படி முந்தி இருந்தது. இந்த பாம்புகள் எல்லாம் தீண்டாமல் இருந்தது. மனிதனோட சேர்ந்திருந்தது. கொடிய மிருகங்களும் ஆட்டுக்குட்டி எல்லாம் அங்கே படைத்திருந்தது. அந்த படைப்புகள் இருந்தது. ஆனால் அவைகள் மாமிசம் புசிக்கவில்லை. மனிதன் மாமிசம் புசிக்கவில்லை. ஆதி மனிதனுக்கு மாமிசம் என்றால் என்னென்று தெரியாது. அடித்து வேட்டையாடி புசிக்க மாட்டான். எங்கிருந்து அவனுக்கு அந்த கொடூர பசி வந்தது தெரியுமா? அதுதான் மீறுமை. என்று சொல்லுவது மீறுதல். அந்த மீறுதலின் ஆவியை மனிதன் அனுபவித்தான். அதனால் அவன் இரத்தமும் மாமிசமும் கலந்து பிள்ளைகளை பூமிக்கு கொண்டு வந்தான். இப்பொழுது நிறுத்துவதற்காக வழி தேட வேண்டும். இது விட்டால் இது எங்கே போக போகிறது தெரியுமா? இன்று ஆடு மாடு தொழுவத்தில் போய் பாருங்கள். அவர் இனப்பெருக்கம் இன்றைக்கு பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா மக்களுக்கு நடந்தது தெரியுமா? பலமான ஆப்பிரிக்கா மனிதர்களை கண்டுபிடித்து அவர்களை கொண்டு அநேக ஸ்திரிகளுக்கு கற்பங்களை தரிக்க பண்ணி அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அடிமைகளாக வைத்து சகல துன்புறுத்தல்களுக்கும் உள்ளாக்கினார்கள். கொத்து கொத்தாக மனிதங்கள் இனம் ஜாதிகள் ஜூதர்கள் அடிமைகளாக பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஆட்சி, அந்த பாகால் என்று சொல்லப்பட்ட சாத்தானிய ஆட்சி
இப்போ வந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நான் இடைவிடாமலுக்கு இங்கே உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். நான் அனுப்பப்பட்ட பிள்ளை. அதனால் நான் அந்த காரியத்தில் நான் விழிப்புணர்வோடு விழிப்பாக இருக்க வேண்டும். எனக்கு வரும் சோதனைகளை ஜெயிக்க நான் கற்றுக்கொண்டேன். அதற்கு அப்புறம்தான் இந்த இடத்தை, இந்த ஊடகத்தை நான் தெரிவு செய்து கொண்டேன். ஆண்டவர் தெரிவு செய்யும் போது நான் அதை கண்டுபிடித்தேன். அவரோடு சேர்ந்து வந்தபடியினால் கண்டுபிடித்தேன். இல்லாவிட்டால் காணாமல் போயிருப்பேன். படுமோசமான நிலைமைக்கு கொண்டு போயிருந்திருக்கும். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினாலும் நிறைந்திருக்கிற போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். கடல் எப்படி பூமியை சூழ்ந்திருக்கிறதோ, இந்த ஞான மண்டலமானது மனிதரை சூழ்ந்திருக்கும். ஞானவான்கள் இருப்பார்கள். மதவாசிகளும் ஜாதி வெறியரும் மத வெறியரும் இரார்கள். உங்களுக்கு வேணுமா? மத வெறியரும் ஜாதி வெறியரும் உங்களுக்கு வேணுமா? வைத்துக்கொள்ள போறீர்களா? வைத்துக்கொள்ள போறீர்களா? விரியன் பாம்பையும் கட்டு விரியனையும் உங்கள் தலையணைக்கு கீழ் வைத்துக் கொண்டிருப்பதற்கு சரியாக இருக்கும். பிள்ளைகளையும் வீட்டில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த காரியத்தை செய்ய போறீர்களா? தொடுகிலும் செய்யும். என்னை சார்ந்தவர்களையும் செய்ய விடேன். உயிருள்ள நாள் வரைக்கும் இதை சொல்லுவேன். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அந்த ஈசாயிற்கு ஒரு கொடி எனக்கு கண்ணுக்கு முன்னால் அந்த கொடியை இப்பொழுதே ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். அது யார்? இப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் அந்த கொடியின் கீழ் நிற்பார்கள். எத்தனை கொடிகளின் கீழ் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எத்தனை அரசியல்வாதிகளை தெரிவு செய்கிறார்கள். என்ன மாற்றம் வரும்? ஒன்றும் வராது. படுமோசமான திட்டங்கள் மனிதனுக்கு மேல் வந்து கொண்டிருக்கிறது. அது சாத்தியமா போலவும் மனுஷனுக்கு உதவி செய்வதைப் போலவும் தான் தோன்றும். ஆனால் மனிதர்கள் அடையாளம் காணப்பட போகிறார்கள். இன்னும் நெருக்கமாக அடையாள அட்டைகள் என்று சொல்லப்படுகிற ஐடென்டி கார்ட்ஸ், அதை சிப்ஸாக மாற்றி மனிதர் உடலிலே பொருத்த போகிறார்கள். அதன் இலக்கம் 3 தரம் 6. அது சாத்தானிய இலக்கம். இதை யாரும் சொல்ல மாட்டார்கள். இலுமினாட்டுக்கு விரோதமாக யாரும் கதைக்க மாட்டார்கள். எந்த சபையாரும் கதைக்க மாட்டார்கள். ஹல்லேலூயான்ட்டு போய்விடுவார்கள். இதை சத்தமாக சொல்லு, மக்கள் முழுவதற்கும் சொல்லு. வேதம் சொல்லுகிறது, முத்திரை போடாதே என்று அடக்கி வைக்காதே. இதை அடக்கி வைத்தால் மக்களை எப்படி காப்பாற்றுவது? இயேசு நல்லவர், இயேசு சுகப்படுத்துவார். கேட்டு காது புளிச்சு போச்சு. இயேசு எவ்வளவு நல்லவர், இயேசு எவ்வளவு பரிசுத்தவான, இவ்வளவு பெரியவர் என்றால் ஏன் நாங்கள் எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் சாகினம்? பிள்ளைகள் என்ன பாவம் செய்தவர்கள்? பிள்ளை உங்கள் பிள்ளை தானே, பாவத்தில் பிறந்த பிள்ளை தானே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்த ஜந்ததி தானே, சத்தியத்தை கொலை செய்தவர்கள் தானே. பாவத்தின் பிறப்பு மனிதன் என்பதை நான் பிறந்து வந்து மனிதனுக்கு சொல்ல வேணுமா? ஆதி தொடக்கம் அந்தம் வரைக்கும் மனிதன் கர்மாவோடைய பிறப்பான். கர்மாவை தெரிவு செய்து கொள்வான். கர்மாவை தெரிவு செய்யும், கர்மாவை பெறும். கர்மாவேந்தர் கர்மாவை தெரிவு செய்யும், பேருந்து கர்மா பிறக்கும். அது நல்லதோ கெட்டதோ அது கர்மா தான். அது நல்ல கர்மாவாக இருந்தால் திரும்ப கெட்டது செய்து கெட்ட கர்மாவாக மாறும். கெட்ட கர்மாவாக இருந்தால் அது திரும்ப கொஞ்சம் நல்லதை செய்து ஒரு மாதிரி விழித்திருந்து அதுக்குள்ள தப்பி போகும். ஆனால் அது நரகத்துக்குள்ள தான் போகுது. அது போக 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 என்ன செய்யும்? இந்த நரகமானது பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்தினுடைய சம்பளம் நரகம். இந்த நரகத்தினுடைய சம்பளம் இரட்டிப்பான நரகம். இப்பொழுது அந்த அணுகுண்டு வெடித்தால் அது ஒவ்வொரு வருடமும் தீய சக்தியை 2 மடங்கு கூடவாக பிறப்பித்து கொண்டு போகும். அதுதான் அந்த அணுகுண்டு, அந்த அணுசக்தியானது அடித்தவுடன் அழிவு. பிறகு அடுத்த வருஷம் பார்த்தால் இன்னும் அழிவு, மகா அழிவு. அதை வத்திருக்கிறவனே அதை அடிக்க பயப்படுவான். அவன் எங்க போய் படுப்பான்? பதுங்கு குழி செய்து வச்சுக்கிறான். பதுங்கு குழியில் எவ்வளவு காலம் இருப்பான்? ஆகவே அழிவின் புத்திரர் அழிவை விதைப்பார்கள். ஞானத்தின் புத்திரரோ
அழிவிலிருந்து தங்களை தப்பித்துக் கொள்வார்கள். எந்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று இப்பவே முடிவெடுப்போமாக. அக்காலத்தில் ஆண்டவர் அசீரியாவில் இருந்து எகிப்திலும் பந்த்ரோஸிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் பயமாக இருக்குங்க சமுத்திரத்தின் தீவுகளும் தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள ஹல்லேலூயா ஆமென் மீட்டுக்கொள்ளத்தான் பெற போறார். பயந்து போனேன். தம்முடைய ஜனத்தின் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப 2ஆம் விசை தமது கரத்தை நீட்டி. மகா நல்ல செய்தி. 2ஆம் விசையும் வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். 2ஆம் விசையாக கர்த்தருடைய கரம் மீட்புக்காக நீட்டப்பட போகிறது. மதம் மாற்ற வந்தார்கள், அது மாற்ற வந்தார்கள், இது மாற்ற வந்தார்கள் என்று மீண்டும் நரகத்தில் விழ வேண்டாம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது மக்களை மீட்டெடுக்கும் தவம். இப்போ கிறிஸ்தவம் ஒரு மதமாயிருந்தால் நானே சொல்லுகிறேன், அவர்கள் நரகத்தைக்கு தங்களை தெரிவு செய்து கொண்டார்கள். கிறிஸ்தவ மதத்தினர் என்று தங்களை நினைத்து கொண்டு எங்கேயாவது ஒரு ஃபார்ம் கிடைக்கும் போது அதை நிரப்ப வேணும் அல்லவா? அப்பொழுது நீங்கள் என்ன மதம் என்று கேட்கும்போது கிறிஸ்தவ மதம். சிலர் தங்களுடைய சபையின் பேர் எழுதுவார்கள். அந்த சபையில் இருக்கிற அந்த சபை கேட்பார் மனைவி, அது இந்த சபையப்பா? அப்போ அது எழுதும். எங்கே எழுதும்? மதத்தின் அடிப்படையில் நீர் எழுதிவிடும். பிரச்சனை சோழி முடிஞ்சு போச்சு. நல்ல முடிஞ்சு போச்சு. உங்களையும் நீங்கள் அப்படியே விற்று போட்டீங்கள், இலும்பு நாட்டுக்கு விற்று போட்டீங்கள். ஒற்றைக்கண் சாத்தானியன் அடையாளத்துக்கு நீங்கள் உங்களையே விற்று விட்டீர்கள். அதான் மதம். இப்போ கொஞ்சம் புரிகிறதா? ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து ஜூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கட்டுவார். அவர் இஸ்ரவேலரை மட்டும் கட்டவில்லை, அவர் உலக இரட்சகர். அவரே சொல்லிவிட்டார், நான் உங்களுக்காக வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் உலகத்தின் மற்றவர்களிடத்திலிருந்து புற ஜாதிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புற ஜாதிகள் என்ற வார்த்தை அடுத்த மனிதர்கள், மனித இனங்கள். சரிதான் வார்த்தை. இதில் என்ன பிள்ளை இருக்கு? இந்த மனித இனங்கள் இருக்கு. இவ்வளோ இனம். பாம்பு தின்றாக்களும் இருக்கணும், என்ன வாயில்லா பிராணிகளை பூனையெல்லாம் சாப்பிட்றாக்களும் இருக்கணும். அவையில் என்னென்னு சொல்ல போறீங்கள்? எல்லா மிருகங்களும் தான். எல்லா மிருகங்களும் அன்புள்ளவர் தான். அந்த மிருகங்களை தின்னுறவே மிருகவாசிகள் தான். ஆனால் அவர்கள் எவ்வளோ ருசியோடு தின்னுறார். அவருடைய பண்ணையம் பெருகும் போது அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு ருசி. அதே போல் அவர்கள் நினைக்கவில்லை. இந்த சாத்தானியன் ஏன் அறியவில்லையா நீங்கள்? இன்னும் ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லுவேன், அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்ற பேரை யாரும் மறந்து விட வேண்டாம். அவன் அரசியல்வாதிகளை அவன் சாத்தானியம் செய்து முடித்து விட்டான். அவன் அந்த பூசைகள் பலிகள் கொடுத்து விட்டான். அவன் சாத்தானை அவன் வாலாயம் செய்து விட்டான். அவன் அதை உருவாக்கி விட்டான். அதான் அந்த இலும்பு நாட்டுகள். ஏனென்றால் இந்த பணம் இருக்குத்தானே உலகத்தில், இந்த பணம் இருக்குத்தானே. பணம் மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குறார். எனக்கு ஆண்டவர் பணம் தந்தபடினால்தான் நான் இப்படி எல்லாம் போட்டு கிளிக்குஞ்சு வாங்கி குத்தி வச்சுக்கிறேன். இருக்குது எல்லாம் ஒரு கொஞ்சத்துக்கு கிடைக்கும், ஒரு கொஞ்சத்தில் கிடைக்கும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. வறுமையில் சிறமை கிறிஸ்தவ வாழ்க்கை. அள்ளுகொள்ளையாக எல்லாம் போட முடியாதுன்னு எங்களுக்கு தந்தாலும் வேண்டாம். ஐயோ, நாங்கள் அப்பாலே இப்போ சாத்தானே என்று சொல்லிவிடுவோம். உங்களுக்கு நாங்கள் வைடூரியம் அது இதெல்லாம் தரப்போகிறோம், நிறைய காசு தரப்போகிறோம், நிறைய லைக்ஸ் வாரத்துக்கு வேறு வழியெல்லாம் இருக்குது, நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்டால் சொல்ல போகும் வார்த்தை அப்பாலே போ சாத்தானே. நல்ல வலையில் கொண்டே உளுத்தி இலும்பு நாட்டில் உளுத்தி விடும். அந்த ஒற்றை கண்ணை காட்டுவார்கள், எப்படியாவது காட்டுவார்கள். ஏன்? யூதர்களை வஞ்சித்து வறுத்து அவர்கள் அந்த ஒற்றை கண்ணால் பார்த்தால் ஒரு காரியத்தை சிறப்பாக செய்வார்கள். அவர்கள் குறிப்பாக அவர்களுக்கு இன்ப துன்பம் இல்லாமல் அவர்கள் அடிமைகளாக இருக்க என்பதற்காக அவருடைய ஒற்றை கண்களை வாங்கினார்கள். அந்த அடையாளத்தை தங்களுக்கு என்று பெருமையோடு எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் இலுமினாட் பிரமிட்டில் போட்ட அந்த ஒற்றை கண் அடையாளம். அந்த ஆட்சி பூரணமாக பூமிக்கு வந்த பின் மனிதர்கள் எல்லாம் கோழிகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் ஒப்பாயிருப்பார்கள். எச்சு பாருங்கள், ஆண்டவர் மனிதனை இவ்வளவு சிறப்பாக படைத்திருக்கிறார். மனித மாமிசம் சாப்பிடுவதில் ருசி கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த இணையதளங்களில் நான் சுலபமாக அங்கே என்னென்று சொல்லுவது, அகோரிகள்
அது என்ன அகோரம், அது என்ன ஹோ ஹோண்டார வண்டார அகோரம், அகோரிகள் மரித்தவர்களை தாங்கள் சாப்பிடுகிறார்கள் என்றால் மரித்தவர்கள் பரலோகம் போவதற்காக இவர்கள் மரித்தவர்களை சாப்பிடுறார்கள். இன்னும் மண்டில் அப்படி ஒரு ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தள்ளப்பட்ட தூதர்கள் இந்த மனுஷருக்குள்ளே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இனம், மனித இனம். இப்போ விளங்குதா புறஜாதியாரண்டா என்னண்டு? அவர்கள் ரட்சிக்கப்பட்டால் ஹல்லேலூயா ஆமென். பிறகு நானெல்லாம் எந்த மூலைக்கு? நான் அவர்கள் சொல்லி ஆசையாக இருக்கும் போ. அவர்கள் தீப்புளம்பு போல் ஆண்டவரோடு ஒட்டி உறவாடி ஊழியம் செய்வார்கள். ஏனென்றால் பரமபிதாவிடத்தில் போக போக விலைமதிப்பு அதிகம், போக போக சமாதானங்கள் அதிகம். காற்று என் மீது இன்றைக்கு என்னை ஆண்டவர் இன்றைக்கு முத்தமிடுகிறார். அது நிச்சயம். என்னை எப்பவும் முத்தமிடுவார். இன்றைக்கு ஸ்பெஷல். இன்றைக்கு தேவதூதர்கள் ஆளுகை மிகவும் மிகவும் அட்டகாசமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஏதோ பிடித்து கொண்டது. அதை அப்படியே நான் உணர்கிறேன். அதை உங்களிடத்துக்கும் நான் அனுப்புகிறேன். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். இன்றைக்கு நான் எது வாசித்தேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் பரிசுத்த வேதாகமம் எடுத்து நீங்கள் வாசியுங்கள். அவர் ஒரு தீர்க்கதரிசி, வரப்போறவரை பற்றி எழுதியிருக்கிறார். நான் இன்னும் உங்களுக்கு வாசிப்பேன். அவரை பற்றி குறிப்பாக அவருக்கு என்ன நடக்கும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். கரெக்டாக எழுதியிருக்கிறார். அப்படியே சிலுவையில் எப்படி அடிக்கப்படுவார், அவர் வஸ்திரங்களை எப்படி பங்கிடுவார்கள், அப்படியே அவர் பிறப்பதற்கு எத்தனையோ ஆண்டுகள், 600 ஆண்டுகள், 600 700 ஆண்டுகளுக்கு முன் தீர்க்க தரிசனத்தினால் இப்படி ஒருவர் பிறந்து இந்த பூமியை நிர்மூலன் பூமிக்கு வந்து பூமியை விடுவிக்காவிட்டால், அவரே வந்து கட்டவிக்காவிட்டால் யாரும் கட்டவிழ்க்கப்படார்கள். இப்பொழுது அவர் வந்துவிட்டார். இப்பொழுது பிரச்சனை என்ன? அவர்களை ஏற்றுக்கொள்ள பண்ணுவதுதான் மனிதருடைய மண்டையிலே பிடிக்கப்பட்டிருக்கிற சாத்தானிய பிடி. சந்ததி சந்ததியாக பிறந்த குழந்தையிலிருந்து கேட்டு வளர்ந்த வார்த்தைகள். இது உன்னுடைய மதம், இது இதற்காக நீ உயிரை கொடுக்க சொல்லுகிறார்கள். என்னப்பா இது? உனக்கு மதம் வேணுமான்னு என்ன திவ்ய மதம்? உனக்கு கடவுள் வேண்டாமா? கடவுள் சொன்ன கேட்க மாட்டியா? அதான் யூதர்களுக்கு நடந்தது. அவர்கள் மோசே சொன்னதை பிடித்து கொண்டு மேசியா வருவார் என்று தெரிந்தும் அவர் வந்து நின்ற போது அவரை அவமானப்படுத்தினார்கள். நம்பவே முடியவில்லை. இப்பொழுது நாங்கள் விழித்தெழுந்து முடியாது. எப்படி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், எப்படி வந்தோம்? ஹல்லேலூயா. யாராலும் முடியாது. பரமபிதாவை ஏற்றுக்கொண்டதை போல ஒரு 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 பரம தண்டனை தூக்கில் கொடுத்தால் இன்னும் தூக்கில் போடுவதற்கு அங்கே கன குற்றங்களை செய்து நிறைய பேரை வரவழைக்கும். அந்த ஆவி புறப்பட்டு போகும் தெரியுமா? ஆவி மறிக்காது. விழித்தெழுந்து கொள்ளுங்கள். விழிப்புணர்வோடு மீண்டும் வல்லமையோடு சந்திப்போம். அது வரைக்கும் பரிசுத்த முத்தங்களோடும் உங்கள் எல்லோருக்கும் தேவ பாதுகாப்போடும் எனக்கும் தேவ பாதுகாப்பை போட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள் விடைபெறுகிறேன். மீண்டும் அன்பை தெரிவிக்கிறேன். ஆமேன்.